ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் திருவெண்காட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இங்கு மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை, ஸ்தலவிருட்சம் வடவாள், கொன்றை, வில்வம், தீர்த்தம் முக்குளம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இத்தலம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் காட்சியளிக்கிறது. கிழக்கு வாயிலில் முக்குளத்தில் ஒன்றான அக்னி தீர்த்தம் உள்ளது. கரையில் விநாயகர், மெய்கண்டர் சன்னதிகள் உள்ளன. பிரகாரத்தின் பக்கத்தில் அடுத்த திருக்குளமாகிய சூரிய தீர்த்தம் உள்ளது. கரையில் சூரிய தீர்த்த லிங்க சன்னதி உள்ளது. இத்தல விநாயகர் பெரிய வாரணர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகின்றார். சுப்பிரமணியர் மண்டபம், ஆறுமுகனார் சன்னதி ஆகியவையை அடுத்து அம்பாள் சன்னதி உள்ளது. நால்வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இத்தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலவிருட்சம் எல்லாமே 3 தான். நவக்கிரகங்களில் புதனுக்குரிய ஸ்தலமாகும். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது போல் இங்கு ருத்ரபாதம் வடவாள் விருட்சத்தின் கீழ் உள்ளது. தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இது 11வது ஸ்தலமாகும். சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் இங்கு புரிந்ததால் இத்தலம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நடராஜ சபையும் இரகசியமும் உண்டு. சிதம்பரத்தைப் போலவே நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உண்டு. இங்குள்ள நடராஜரை ஆடல் வெள்ளான் என்று கல்வெட்டு கூறுகிறது. ஸ்படிகலிங்கமும் இரகசியமும் இங்கு உள்ளது. தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகமும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறை அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. இந்திரன், ஐராவதம், விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். பட்டினத்தார் சிவதீட்சை பெற்றதும் மெய்கண்டார் அவதரித்ததும் இங்குதான். இவ்வாலயத்தின் தனி சிறப்பு அகோரமூர்த்தி ஆவார். இவர் மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவனின் ஈசான்ய முகத்திலிருந்து தோன்றியவர். அவரது வீரக்கோலம் பார்க்க பரவசம். சிவபெருமான் தன் பக்தர்கள் பொருட்டு 64 உருவங்களில் காட்சியளித்து வருகிறார். இது சிவபெருமானின் 43வது உருவமாகும். இறைவனின் வீரச்செறிவை காட்டும் கோலம். பெயரில் சற்று கடுமை இருந்தாலும் அருள்நிலையில் இந்த மூர்த்தி உள்ளார். மூலவரைப் போலவே உற்சவரும். நடப்பவர் ஒருவர் இடது காலை முன்வைத்து வலது காலை பெயர்த்து அடியெடுத்து வைக்க முனைவாரே, அதேபோல் பெருமான் தன் நடையழகை காட்டும் விதமாக உள்ளார் என்பது சிறப்பு. அட்ட வீரட்டனங்களில் இத்தலம் சேராவிட்டாலும் சிவபெருமானின் வீரச் செயல் நிகழ்ந்த ஸ்தலம் இதுவாகும். இந்த அகோரமூர்த்தியை திருவெண்காடு தலத்தை விட்டு வேறு எங்கும் காண இயலாது. சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே. ஒவ்வொரு ஞாயிறன்றும் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடமாகும். ஸ்வேதாரண்யேஸ்வரின் சக்தி வடிவம் பிரம்ம வித்யாம்பிகை ஆவார். மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் ஸ்வேதாரண்யேஸ்வரரை நோக்கி தவம் இருந்து அவரை தன் கணவனாக அடைய பெற்றார். பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை ஆனார். கல்வியில் சிறந்து விளங்க இவரை வழிபாடு செய்கின்றனர். ஸ்வேத வனத்தில் எழுந்தருளியுள்ள மகாசக்தி ஸ்வேத காளி என்று அழைக்கப்படுகிறார். 8 கரங்களில் பாசம், சக்கரம், வாள், உடுக்கை, கேடயம், கபாலம் போன்றவைகளை தாங்கி அருள்பாலிக்கிறார். இங்குள்ள துர்காதேவி தனது 8 கரங்களில் சங்கு, சக்கரம், வில், அம்பு உடையவராக காட்சியளிக்கிறார். திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் வட எல்லைக்கு வந்தபோது அவருக்கு ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றின. எனவே இத்தலத்தில் கால் வைக்காமல் அம்மா என்று அழைத்தார். அவரது குரலை கேட்ட பெரியநாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு கோயிலுக்குள் வந்தார். சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவில் பெரியநாயகி அம்மனின் சிலை அம்மன் சன்னதியின் பிரகாரத்தில் உள்ளது. நவக்கிரகங்களில் புத பகவான் கல்வி, அறிவு, பேச்சுத்திறமை, இசை, ஜோதிடம், கணிதம், சிற்பம், மருத்துவம், மொழிகளில் புலமை ஆகியவற்றை தரவல்லவர். இவருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது. புத பகவானின் தந்தையான சந்திரனின் சன்னதியும் சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது. இங்கு புத பகவான் சிவபெருமானை பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலமாகும். இது புத பகவானுக்கு புகழ்பெற்ற பிரார்த்தனை ஸ்தலமாகவும் கலைக்கு அதிபதியான புத பகவானை கலைகளில் வென்றிட வழிபட்டு பயன்பெறுகின்றனர். இத்தலம் காசிக்கு நிகரான 6 தலங்களில் முதன்மையானது. இத்தலத்தில் மூர்த்திகள் 3: ஸ்வேதாரண்யேஸ்வரர், அகோரமூர்த்தி, நடராஜர். சக்திகள் 3: துர்க்கை, காளி, பிரம்ம வித்யாம்பிகை. தீர்த்தம் 3: அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். ஸ்தலவிருட்சம் 3: வடவாள், வில்வம், கொன்றை என்று மும்மூன்றாக அமையப்பெற்ற சிறப்பு வாய்ந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்து அருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.